பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இந்த கடந்து போன 10 மாதங்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். இந்த 12வது மாதத்திலும் தேவன் நம்மை அல்லேலூயா அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஆண்டவர் நமக்காக நல்லதொரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போகிறேன். அல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கை படகில் உனக்கு முன்பதாய் நான் கடந்து செல்ல போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, எத்தனை பேருக்கு சந்தோஷம். அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் யார் கூட வந்தாலும் பகுதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் ஒரே ஒருவர், அவர் தான் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அவர் சொல்றாரு. அல்லேலூயா, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இந்த மாதம் நமக்கு அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உமக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம் அனைவரோடும் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, ஒருபோதும் நம்மை கைவிட்டு போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, நம்மை அவர் அழைத்தார், ஆனால் அவர் நடத்தி செல்கிற தேவன். அவர் அழைத்தவர் வழியில் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, அவர் நடத்தி செல்கிற தேவன். அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில முன்பதாய் நான் போகிறேன். அல்லேலூயா, உன்னுடைய குடும்பத்துக்கு முன்பதாய் நான் போகிறேன், ஒரு பிரச்சனைக்கு முன்பதாய் நான் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில என்ன என்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் முன்பதாய் நான் போகிறேன். கர்த்தர் முன்பதாய் போனால் அவர் கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் எல்லா கரடு முரடுகளையும் சமமாக்கி அவர் அல்லேலூயா நேர்த்தியாய் நம்மை வழிநடத்துகிற தேவன். அவர் சொல்றாரு, நான் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல, நாம் அவரை விட்டு விலகாமல் இருந்தால் போதும். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத. ஏன் யாரும் இல்லை அப்படின்னு கலங்குகிற? ஏன் பயப்படுற? நான் என்ன செய்வேன்னு சொல்லி பயப்படுற? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வம் உன் கூட இருந்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா, நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திடமனதா இரு என்று சொல்லி ஆண்டவர் இந்த 12ஆம் மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 12ஆம் மாதம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, நீ பயப்பட வேண்டாம், உன் பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம், உன் நோயை பார்த்து பயப்பட வேண்டாம், உன் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். காரணம், அல்லேலூயா, சகலத்தையும் காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அல்லேலூயா கட்டளை கொடுக்கிற ஒரு மகா பெரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை வழியில் விட்டு விட்டு போக மாட்டார், உன்னை கரை சேர்க்கிற தேவன், உன்னை அல்லேலூயா உனக்கு தேவையானதை செய்து முடிக்கிற தேவன், உன் வாழ்க்கை படைகள் அல்லேலூயா உனக்காக இருந்து கிரியைகளை நடப்பிக்கிற தேவன். அல்லேலூயா, இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஒரு வார்த்தையை ஜெபிக்கலாமா? பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நீ போகிற எல்லா இடத்திலையும் உனக்கு முன்பதாய் ஆண்டவர் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவரை உதவிக்காக அல்லேலூயா தேடிக்கொண்டு இருக்கிற அன்பு ஜனமே, யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். ஒரு வார்த்தையை ஜெபிக்கலாமா? அன்பும் இறக்கவும் நிறைந்த பரலோக தந்தையே, வேடையில் ஆண்டவரே, கடந்து போன 10 மாதங்களை ஒரு தாய் தன் பிள்ளையை சுமந்து வருவதை போல, ஒரு தந்தை தன் பிள்ளையை பாதுகாப்பதை போல ஆண்டவரே எங்களை சுமந்து பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த 12வது மாதத்தை காணும்படி செய்தீரே. இந்த மாதம் ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அப்பா கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் பலவிதமான போராட்டங்கள், குடும்பத்தின் பிரச்சனைகள், ஆண்டவர் வேலையில் பிரச்சனைகள், அல்லேலூயா எங்கெங்கெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் அசௌகரியமான சூழ்நிலைகளை சந்திக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய கரம் வெளிப்படட்டும் ஐயா, அங்கெல்லாம் உங்க தயவு வெளிப்படட்டும் ஐயா. தடைகளை நீக்கி போடுகிற தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை படகில் கர்த்தர் கடந்து செல்வீராக, எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளை ஒரு உயிர் உள்ள சாட்சியா என் தெய்வம் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்யுங்க,
அதிசயங்களை செய்யுங்க. தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. நம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கலங்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கலங்க விட மாட்டார். அவர் உங்களை துக்கப்பட விட மாட்டார். அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஒருபோதும் பிதா இயேசு கிறிஸ்துவை தனியாக இருக்க விடவே இல்லை. ஆண்டவர் உங்களை தனியாக இருக்கவே விட மாட்டார். உங்களோடு கூட இருப்பார். அவருடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல் இந்த 11ஆம் மாதம் உங்களை, உங்கள் குடும்பங்களை நிச்சயமாகவே ஆளுகை செய்யும். காட் பிளஸ் யூ. God bless you. God bless you. Stop.